தமிழகத்தில் உள்ள கோயில்கள்ல இருந்து இந்து சமய அறநிலையத்துறையை வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தாதான் யார்கிட்ட கொடுக்கணும்ன்றாங்க வெளியேறிட்டு. இல்ல அது வந்து அதுதான் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்களா, யார்கிட்ட கொடுக்கணும் அவங்க சொல்லலையே. அவங்களுடைய பாணி RSS கையில கொடுக்கணும், இந்து அமைப்புகள்கிட்ட கொடுக்கணும், அல்லது ஆண்டாண்டு காலமாக கோவிலை தன்வசைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு கையில கொடுக்கணும். ஆனா இந்து சமய அறநிலையத்துறை திமுக ஆட்சியில சரியாக செயல்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அவங்க இல்ல. இந்த திமுக ஆட்சியில துறைகள் சரியாக செயல்படாமல் இருக்கலாம், அதுக்காக அந்த துறையே இல்லாமல் ஆக்கி கபலீகரம் செய்து தனதாக்கி கொள்ள முயற்சிக்கிறாங்கல்ல. இது நான் என்ன சொல்றேன், அந்த துறையை மேம்படுத்துவதற்கு ஆலோசனை சொல்லுங்க. அந்த துறையில் இங்கே தவறு நடந்திருக்குன்னு நீங்கள் சுட்டி காட்டுங்க, அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த துறையை நீங்கள் டெமாலிஷ் பண்ணிட்டு அதை அப்படியே எங்ககிட்ட கொடுத்துருங்க. ஆனால் பிரச்சனை யாருக்கு இருக்குன்னா, அந்த வருமானத்தை தனதாக்கி கொள்ளுகின்ற இந்து என்கிற பெயரில் தனதாக்கி கொள்ளுகின்ற ஒரு கூட்டம் இதற்கு எதிராக கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் தான் சிதம்பரம் நடராஜா கோயிலை அரசு எடுத்து கட்டுப்பாட்டில் அதை நடத்தணும்னு சொல்லி நான் தான் சட்டமன்றத்தில் பேசி சட்டமாக்கி திமுக ஆட்சியில் கலைஞர் அவர்கள் உத்தரவு போட்டு அரசு எடுத்தோம். ஆனால் அதை அங்கிருப்பவர்கள் உச்சநீதிமன்றம் வரையிலும் சென்று இன்றைக்கு அதுக்கு தடை வாங்கி அங்கே வருகின்ற வருமானத்தை முழுவதுமே அரசு கணக்கில் காட்டாமல் அரசு HRNC இணை ஆணையர் துணை ஆணையரை அங்கிருந்து வெளியேற்றியிருக்கிறார்.